நீருடை கல நீர் அது ஆகுமா? எப்படி அதற்கு தலைவன் இல்லாத கப்பல் எப்படி தடுமாறுமா? அப்படி தடுமாறி போகும் அந்த நாடு. பொறுப்பேற்று இதான் உள்ளுரை. இந்த வலியுறுத்தினே வர உந்தையோ இறந்தனன், உந்தையோ இறந்தனன் உம்முன் நீத்தனன் வந்ததும் அன்னைதன் வரத்தின் மைந்தனி அந்தமில் பேரரசு அழித்தி அன்னது சிந்தை எமக்கென தெரிந்து கூறினான். தஞ்சம் இவ்வுலகினி தாங்குவாயென செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டனும் நஞ்சினை நுகரன் நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன் அருவி கண்ணினான். நடுங்கினன் நாத்தடுமாறி நாட்டமும் இடுங்கினன் மகளிரின் இறங்கு நெஞ்சினன் ஒடுங்கிய உயிரினன் உணர்வு கைதர தொடங்கினன் அரசவைக்குள்ளும் சொல்லுவான். அரசவைக்கு உள்ளம் சொல்லுவான். மூன்றுலகினுக்கு ஒரு முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தருமமாயதே ஈன்றவள் செய்கையின் இழுக்குண்டாகுமோ அடைவரும் கொடுமையின் அன்னை செய்கையை நடைபெறும் தன்மை நீர் நன்றி தென்றலின் இடைவரும் காலம் இரண்டு நீத்திது கடைவரும் தீநெறி கலியின் ஆட்சியோ. உந்தையோ இறந்தன் அப்பா காலமாயிட்டான். உன் முன் நீத்தனன் உங்க அண்ணா காட்டுக்கு போயிட்டான். வந்ததும் அன்னைதன் வரத்தின் மைந்தன். இது நீயா தேடி போல, உங்க அம்மா உனக்கு வரமா வாங்கி கொடுத்துருக்கா. ஆகையினால கூடுதல் பொறுப்பு இருக்கு உனக்கு. அந்த மேல் பேரரசு அழுத்தி. ஆகவே உனக்கு அப்பா இல்லை, அப்பா காலமாயிட்டார், அண்ணா காட்டுக்கு போயிட்டான். இந்த பொறுப்போ உன்னது என்று அரசனாலே அரசன் வாக்கு மூலமாக உன் தாய் பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். உன்னால தப்ப முடியாது. ஆகவே அந்த மேல் பேரரசு அழுத்தி நீ பொறுப்பெடுத்துக்கோ. அன்னது சிந்தனை எமக்கு. அதைத்தான் நாங்க நினைச்சு வந்திருக்கோம் என தெரிந்து கொள்ளுங்க. தஞ்சம் உலகம் நீ தாங்குவாய் என செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டனும் நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும் அஞ்சினன் அயர்ந்தனன் அறிவிக்கண்ணின். இந்த உலகம் உங்க தஞ்சமா வந்திருக்கு, நீதான் தாங்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையான முனிவன் சொல்வதை கேட்க விஷத்தை குடின்னு சொன்னான். நஞ்சினை நுகர் என நடுங்குவாரினும். விஷத்தை குடி சொன்னா அவங்க எப்படி நடுங்குவாங்களோ சாக்ரடீஸ் நினைச்சுக்காருங்க. நடுங்குவாரினும் அஞ்சினன் அதை விட அதிகமாக வேண்டான். அயர்ந்தனன் சோர்வு எண்ணினான். அருவிக்கண்ணன் கண்ணிலே நீர் வழிகிறது. நடுங்கினன் நாத்தடுமாறி நாட்டமும் இடுங்கினன். உடம்பு நடுங்கியது, நான் தடுமாறியது, கண் இடுங்கி போயிட்டு. நாட்டமும் இடுங்கினன். மகளிரின் இறங்கு நெஞ்சினன். பெண்களை போல இறங்குகின்ற தன் நிலைமைக்கு இறங்குகின்ற இறங்குகின்ற நெஞ்சினன். ஒடுங்கிய உயிரின் உணர்வு கைதற. உயிர் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறது, நினைவு தப்பிவிட்டது. ஒடுங்கிய உயிரினன் ஒடுங்கிய உயிரினன் உணர்வு கைதற. கைதற அப்படின்னு சொன்னா கை கொடுக்க அப்படின்னு அர்த்தம். கை கொடுக்கன்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்ச நேரம் கை இல்லாம இருந்தது அர்த்தம். உணர்வு கை கொடுத்தது. அப்ப ஏதோ ஒண்ணு இல்லாம இருந்தது, உணர்வு இல்லாம தான் இருந்தது. கொஞ்ச நேரம் he was unconscious for something வச்சுக்கோங்க. உணர்வு கைதற தொடங்கினன் அரசவைக்கு உள்ளம் சொல்லுவான். பேச தொடங்கினான். அரசவைக்கு தன் உள்ளத்தில் இருக்கின்ற கருத்து என்ன என்பதை தெரிவிக்கலாம். பாட்டுக்கு படிக்கும்போது நடுங்கினும் இந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும்போது தொடச்சி மற்றதான் தொடர்ச்சியாக வரும். அவன் உள்ளத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் துடுதுண்டா இதுக்கு முன்னாடி பாட்டு வந்து தஞ்சமில் உலகம் நீ தாங்குவாய். அதை வந்து முன்னாடி ப்ரோசஸ் சொல்லுவார். பஞ்சமோ மகனே தஞ்சமாக நீ மாநிலம் தஞ்சமாக நீ தாங்குகின்ற வாசகம் தஞ்சமோ நீ நான் உயிர் வாழ்வேனோ அஞ்சும் அஞ்சும் என் ஆரியர் அஞ்சுமா. அது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எதை நினைச்சு இந்த காரியத்தை தொடங்கினோமோ அது சித்தி ஏற்கனவே அடைய ஆரம்பிச்சு.
கிடைச்சாச்சு. மனப்பாடமா இவ்வளோ அழகா அங்கங்க எடுத்து போக்குறீங்க, நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். 3 உலகினுக்கும் ஒரு முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்ற ஒரு உரை செய்ய தகுமதே தர்மம் ஆயதே ஈன்றவள் செய்கையும் இழுக்கும் உண்டாகும். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், 3 உலகினுக்கு ஒரு முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க. ராமன் இன்னும் உயிரோட இருக்கும்போது, ராமன் இருக்கும்போது அவரை விட்டுட்டு எங்கிட்ட வந்து மகுடம் சூட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறது, மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய. இப்படி சொல்றது சாதாரண ஆட்கள் இல்லை, நல்லா படிச்சு தேர்ந்த சான்றோர்கள் வந்து சொல்கிறார்கள். அது தர்மமும் ஆகிறது என்றால் என் தாய் செஞ்சாள், அது ரைட். யூ ஆர் மேக்கிங் ஹர் ரைட். அவ வார்த்தையால சொன்னா நீங்க செய்யாத செய்வீங்க. அவர் செஞ்சது சரி அப்படின்னு யூ ஆர் ஜஸ்டிஃபைங். யூ ஆர் நாட் கிவிங் மீ, யூ ஆர் நாட் டூயிங் த ரைட். எது தர்மம் நீங்க செய்யல, என் மேல இதை சுமத்துறது மூலமா நீங்க என்ன செய்றீங்க, கைகேயி செஞ்சதுக்கு யூ ஆர் கிவிங் யுவர் அக்செப்டன்ஸ், யுவர் அக்னாலஜ்மெண்ட். அடைவரும் கொடுமை என் அன்னை செய்கையை அடைய தாங்க முடியும். இது வந்து இந்த ஆரம்பிச்சு இந்த ரெண்டத்தோட முடிவு வரைக்கும், ராமரை சந்திச்சு அவர் பேசிட்டு வர்ற வரைக்கும் இந்த டயலாக் தொடர்ந்துட்டு, நாட் ஜஸ்ட் இந்த 4 பாட்டு, ஒரு தொடர்ச்சி தெரியும். ராமர் கிட்ட பேசுறதும் இதேதான் ஒரு தொடர்ச்சி தான், ஒரு நீளமான ஒரு பிரசங்கம்னு எடுத்துக்கலாம். இது அங்கங்க நடுவுல குகன் கிட்ட பேசுவான், நடுவுல குகன் கிட்ட ராமன் கிட்ட பேசும்போது கடைசியில அவன் அடிக்கிற அடி உனக்கு உந்தமும் பேசி எனக்கு எந்த நேந்தமும் பேசிருக்கணும். அப்படிதான் ராமாயணம் இருக்கேன். அதெல்லாம் சொல்லி சஸ்பென்ஸ் உடைக்க விரும்பல. அடைவரும் கொடுமை என் அன்னை செய்கையை, தாங்க முடியாத கொடுமையை செய்த என் அன்னை செய்கையை நடைவரும் தன்மை நீர் நன்று இதன்களின் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்ட. இது எவ்வளவு பிரமாதம். இடைவரும் காலம் 2 நீத்து, அதான் திரேதா யுகத்தில் இருக்கோம். இந்த ஆபர யுகம் கலிபுருஷனுடைய ஆட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளோ காலம் இருக்கு. 2 நடுவில் வரக்கூடிய 2 யுகமும் போய் இப்பவே கலியுகம் ஆரம்பிச்ச மாதிரி நீங்க பேசுற பேச்சு இந்த யுகத்துக்கு உகந்ததா தெரியல. நடுவில் 2 யுகமும் ஜம்ப் அடிச்சு அப்படியே நேரம் உலகம் அந்த கலியுகத்துல போய் விழுந்த மாதிரி இருக்கு. வேத்தவை இருந்த நீர் வேத்தனை இருந்த நீர் விமலன் குந்தியில் பூத்தவன் முதலினர் புவியுட தோன்றினார். மூத்தவர் இருக்கவே உரைமையால் நிலம் காத்தவர் உடலினின் காட்டிக் காண்டிரார். நன்னெறி எண்ணினும் நான் இந்நாளிலவன் உயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். அன்னவன் தனை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல் நெறி முறைமையின் சூட்டிக் காண்டிரார். அன்று எனின் அவனோடும் அரிய காலிடை நின்று இனிது இருந்தவம் நெறியின் ஆற்றுவேன். ஒன்று இனி உரைக்கின் என் உயிரை நீக்குவேன் என்றனன் என்றபோது இருந்த பேரவை ஆன்ற பேர் அரசனும் இருப்ப ஐயனும் ஏன்றனர். மணிமுடி ஏந்தல் நீ வான் தொடர் திருவினை மறுத்தி மண்ணிடம் தோன்றல்கள் யார் உலர் நின்னினர் தோன்றினார். ஆடியை உருட்டியும் மரங்கள் போற்றியும் வேள்வியை ஏற்றியும் வளர்க்க வேண்டுமோ, 7 எனும் உலகம் எஞ்சினும் வாடியனின் புகழ் என்று வாழ்த்தினார். வேத்தவை இருந்த நீர் விமலன் முந்தியில் பூத்தவன் முதலினர் புவியில் தோன்றினர். மூத்தவர் இருக்க ராஜசபை வேத்து அவை வேந்தவை வைத்திருக்கிறார். ராஜசபையில இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற நீங்கள் திருமாலின் திருவுந்தியிலிருந்து பிரம்மதேவன் தோன்றி அவன் படைப்புகளை ஆரம்பித்த நாள் முதலாக இன்று வரையிலே மூத்தவன் இருக்க இளையவன் அரசாண்டது என்று ஒரே ஒரு பிரீசிடென்ஸ்,
காட்ட முடியுமா உங்களால? மூத்தவர் இருக்கவே முறைமையால் நிலம் காத்தவர் உளரெனில் காட்டி காண்டினார். You show me a precedence. யார் மூத்தவன் இருக்கவே முறைமையால் நிலம் காத்தவர் உளரெனில், மூத்தவன் இல்லைன்னா இளையவன் அரசாங்க தெரியும். மூத்தவன் இருக்கும்போது அரசாங்கம் யாராவது ஒருத்தர் இருக்கான்னு சொல்லு. காட்டி காண்டினார். எனக்கு காட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோ. நன்னெறி எனினும் நான் இந்நானிலம் மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நன்னெறின்னு சொல்றீங்க, இதுதான்ப்பா நல்ல நெறின்னு சொல்றீங்க. நல்ல நெறியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் இந்த நானில மண் உயிர் பொறை சுமந்து, இந்த நானிலத்தின் மண்ணுயிர்களை சுமப்பதான பெரும் பொறையை ஏற்றுக்கொண்டு வாழ மாட்டேன். அன்னவந்தனை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல்லறி முறைமையை சுட்டி காண்கிறார். சுட்டல் காண்கிறார் ஒரு பாடம். அர்த்தம் என்ன செய்ய போறேன்னா, நேர காட்டுக்கு போய் அந்த ராமனை திரும்ப அழைச்சின்னு வந்து அன்னவன் தன்னை கொணர்ந்து அலங்கல் மாமுடி சூட்டி தொல்லறி முறைமையை சூட்டி, பழைய முறை மாறாமல் அவனுக்கு மகுடாபிஷேகம் செய்து அவனை பட்டத்திலே அமர்த்தப் போகிறேன், அரச பீடத்திலே அமர்த்தப் போகிறேன். இதை பாருங்கள். இப்போ பரதனுக்கு வார்த்தை சொல்லிட்டான். முடியுமான ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், அண்ணனை தம்பி தெரியாதா, தம்பி அண்ணன் தெரியாது, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் ஒரே குட்டையில ஊர் பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குலத்துல பிறந்த ஒரே இதுதான், ஒரே அமுத மரத்துல, ஒரு பெரிய கற்ப விருட்சத்துல இது வந்து இதுவா பூக்கும், எருக்கஞ்செடியா பூவை பூக்கும். அப்படியே வச்சுக்கோ. குட்டையில ஒன்று மட்டும் குறைவா சொல்லுவாங்க. அமிர்தத்துல ஒண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க வச்சுக்கோ. அமிர்தத்துல ஒண்ண மாட்டேன். அன்பு எனின் அப்படி முடியாம போச்சுன்னா அவனுடன் அப்ப என்னால பண்ண முடியும். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாலும் வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, என்னாலே பண்ண முடியும். அரிய அவனோடும் அவன் கூட அரிய கானிடை மிக கடுமையான அடர்ந்த காட்டுக்கு நடுவுல நின்று இனிது இருந்தவன் நெறிய நாட்டு நானும் கூட தப்பிச்சு போயிடுவேன். அவ்வளவுதானே. அவன் வரலன்னா வருவான், அவனுக்கு முடி சூட்டுவேன். அவன் முடி சூட்டலைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் கூட காட்டுல இருந்து நானும் தவமையேற்றுவேன் என்றனன். என்ற போது இருந்த பேரவை சொன்ன போது அங்கு இருந்த பெரிய சபையானது ஒன்று உரைப்பின் என் உயிரை. இதுக்கு மேல யாரும் என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் உயிரை விட்டுருவேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, என் உயிரை நீப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட சபை அப்படியே நிச்சயமா போயிடுது. பின் டிராப் சைலன்ஸ் சொல்றாங்க. அப்படி எல்லாரும் எவ்ரிபடி இஸ் டேக்கன் அபேக். ஆண்ட பேரரசனும் இருப்ப ஐயனும் ஏந்தவன் மணிமுடி ஏந்தல் வேந்தனி வாந்தோடர் திருவினை மறுத்தி மண்ணிலம் தோன்றவள் யாருடர் நின்னை தோன்ற. பெருமை மிக்க அரசன் உயிரோடு இருக்கையில் தானே ராமன் மணிமகுடத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான். முன்னவன் இருக்க பின்னவன் அரசாழ்வதா அப்படின்னு சொல்றீங்க. தசரதன் முடித்து வைக்க சம்மதித்தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ராமன் சம்மதித்தான். நீ செத்து போனாதான் நான் ஏற்றுவேன் அவன் சொன்னாங்க. இல்லையே. அவங்க குலத்திலேயே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ராஜா இருக்கும்போது அடுத்த இதை டிசைட் பண்ற பார்க்கும்போது ராமரும் பாத்தீங்கன்னா லவ் குச்சார் எல்லாம் இது பண்ணிட்டு தான் போவாங்க. கடைசியில் போறாங்க. இதுக்குதான் நான் வந்து முதல்ல நிறைய நீங்க முன்னால் சொல்லியிருக்கேன். 4 கண்டிஷன் இருக்கு. நம்பர் 1, எந்த அரசனோ தீர்மானிக்கிறானோ அவன் மனத்தாலும் உடலாலும் ஒழுக்கமும் இடமும் உடையவனாக இருக்கிறான். 2வது, அரசன் அவனுக்கு மாற்றிக் கொடுக்க சம்மதம் உள்ளவனாக இருக்கிறான். 3, அந்த அரசை வாங்கிக் கொள்கிறேன் என்று இவன் சம்மதிக்கிறான். 4, மக்கள் அதை ஏற்றுக்கிறார்.
ஏதாவது ஒரு கண்டிஷன் மாட்டாக்கா அது வரும். இப்போ பரதன் கிட்ட கொடுக்க முடியலன்னா ஏன் முடியல? அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். பரதன் கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாம் இவங்க தவிக்கிறாங்க. மாட்டேங்கிறவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க. இதுதான் விதுரனுடைய நேரத்தில் நேர்ந்தது. விதுரன் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் திருதரன்கிட்ட போச்சு. அதுக்கு போகணும். அப்படி இதுவாகி ஆழியை உருட்டி அரங்கள் அதாவது என்ன சொல்றாங்க, இது ஒரு சமத்காரமான வாதம் தான். தான் இருக்கும்போது தன் முடியை தொடர்ந்து அடுத்தவனை பிரின்ஸ் ரிஜென்ட் நியமிப்பான். போனதுக்கு அப்புறம் உயிர்ப்போம். இப்போ கூட பார்ப்போம், இந்த அம்மா உயிரோட இருக்கிறதுனால தான் அந்த இன்னும் பிரின்ஸாகவே இருக்க கிங் ஆகலை. அந்த மாதிரி ஷீ கேன் ஸ்டெப் டவுன் அண்ட் மேக்கிங் ஒரு கிங் செய்யலை. அவங்க வாழ்க்கைங்க இந்த வழக்கத்தில் இங்கே தசரதன் இருக்கும்போது தான் மணிமுடி சம்மதிச்சான். அப்படி இருக்கும்பொழுது வாந்தோட திருவினை மறுத்தி நீ இவ்வளவு பெரிய செல்வத்தை மறுக்கின்றாய் என்றால் மண்ணிடம் தோன்றவர்கள் யார் உள்ள நின்று தோன்ற உன்ன மாதிரி பிறந்தவர்கள் யார் இருக்க முடியும்? உன்ன மாதிரியான உள்ளம் அமைந்தவர்கள் உனக்கு சமமானவர்கள் நிகரானவர்கள் யார் இருக்க முடியும்? ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டும். தர்மத்தை வளர்க்கணும்னா உன்னுடைய தர்ம சக்கரத்தை செலுத்தியும் அறங்களை போற்றி பாதுகாத்தும் வேள்வி இயற்றியும் நீ வளர்க்க வேண்டும் என்பதில்லை. 7 7 உலகமும் எஞ்சினும் 14 உலகமும் போய் முடிந்த பின்னரும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்து. உனக்கு சம்மானம் யாருக்கும் முடியாது. உன் புகழ் 14 லோகங்கள் அறிந்த பின்னாலும் இருப்பதாக. தம்பியை கூறிக்கொண்டலில் முரசறைந்து இந்நகர் முறைமை வேந்தனை கருதும் மீண்டு என்பது சாற்றி தானே விரைவில் எழுக என விளம்புவாய் என்றான். அல்லவன் உரை செய்ய இனி குரலும் அல்லலில் அழுங்கிய அன்பின் மாநகர் ஒல் என ஒலித்தது ஆள் உயிரில் யாக்கையில் சொல் எனும் அமிழ்தினால் துளித்தது என்னது அவித்த ஐம்புலத்தவர் ஆதியாய் உலர் குவித்தலை உயிர் எல்லாம் ராமன் பொடி பொன்முடி கவிக்கும் என்று உரைக்கவே கழித்தலாம். அது செவிப்புலம் நுகர்வது ஓர் தெய்வ தேன் கொள் ஆம். படுமுரசு அறைந்தனர் பரதன் தம்முனை கொடி நகர் தரும் அவன் கொணர சேனையும் முடுகுக என்ற சொல் மூடிமாநகர் உடுபதி வேலையின் உதயம் போன்றதே. எழுந்தது பெரும்படை 7 வேலை ஒழிந்த பேர் ஊழியில் முழங்கி முந்து எழ அழிந்தது கேகையின் மடந்தை ஆசை போய் கழிந்தது துயர் எனும் காதல் கூட்டு. புரிசிலும் தம்பியை கூவிக்கொண்டலின் முரசு அறைந்து இந்நகர் முறைமை வேந்தனை கருதும் ஈண்டு என்பது சாற்றி தானையை விரைவில் எழுப்புக விளம்புவாய் என்றார். சத்ருகனை கூட்டான். சத்ருகனை புரிசிலும் தம்பியை கூப்பிட்டு சத்ருகனை கூப்பிட்டு முரசறைந்து நகரம் பூரா முரசறை முறைமை வேந்தனை கருதும் ஈண்டு முறைப்படி அரசனாக வேண்டிய ராமனை இங்கே திருப்பி கொண்டு வரப் போகிறேன் என்று முரசறை வைப்பாய். கருதும் ஈண்டு என சாற்றி தானையை உடனே ஆர்மியை ரெடி பண்ணு விரைவில் எழுக என விளம்புவார். தானையை போய் எல்லாரும் சட்னு ரெடியாக உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முரசறைந்து சொல்வாய். நல்லவன் உரை செய்ய நம்பி கூறலும் அல்லலின் அழுந்திய அளவின் மாநகர் ஒல்லென இறைத்ததால் உயிரில் யாக்கையை சொல் எனும் அமிழ்தினில் துடித்ததென்னே. நல்லவனாகிய பரதன் உரை செய்ததை சத்ருகனன் போய் பறையறைவித்தலும் முரசறைவித்தலும் அவரா சொல்லக்கூடாது. முரசறைவித்தலும் அல்லலின் அழுந்திய அளவின் மாநகர் துன்ப கடலில் தோய்ந்திருந்த அந்த பெரிய நகரம் ஒல்லென இறைத்ததான் குபீர்னு ஒரு சதற்காக கிளம்ப ஆரம்பிச்சு. உயிர் ஆக்கை
சொல் எனும் அமிழ்தினால் துளித்தது என்ன? உடலுக்குள்ளே உயிரற்று போய் கிடக்கின்ற உடலுக்குள்ளே சொல் என்கின்ற அமிழ்தம் போய் விழுவதாக யாக்கையில் உயிர் துளிப்பதை போல அங்கே ஒல் எனும் ஒலி பிறந்தது. அதுக்கு அடுத்த பாரு, அவித்த ஐம்புலத்தவர் ஆதியாய் விழ குவித்தலை உயிரெல்லாம் ராமன் பொன்முடி கவிக்கும். இதெல்லாம் எதுக்கே வச்சுதான் கூட்ட வேண்டும். கவிக்கும் என்று உரைக்கவே கழித்ததால் அது செழிப்புல நுகர்வதோ தெய்வத்தை என்பதாம். தமிழ்நாடெனும் போதிலே பாரதிக்கு எங்க இருந்தது முடிச்சு யாரோ கூட்டுவாரோ மௌனி யாரோ ராயர் காவி ஒரு பெரிய கலாட்டாச்சு. அவங்களுக்கு கவிதை தான் எது தெரியல. இந்த தேன் வந்து இது காதி நேரங்கிற காதிக்குடி தேன் வந்து பாருங்க பார்க்கலாம். மணிக்கொடி எழுத்தாளர் சொன்னார், நான் அதுக்கு மறுப்பு எழுதிருக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டேன். இதுக்கு முன்னால கம்பன் சொல்லியிருக்கேன், இந்த தேன் வந்து பாயுது காது நிலை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து தேன் எடுத்து காது விட்டுணும்னு அர்த்தம் இல்லை. செவிக்கு ஒரு கனிகள்னு எத்தனையோ சொல்லியிருக்கான். செவிக்கு தேன ராமன் புகழனை திருத்தும் கவிக்கு நாயகம்னு சொல்லியிருக்கான். அவித்த ஐம்புலத்தவர் ஆதியாயுள்ள முனிவர்கள் ஆதியாக உள்ள புவித்தலை உயிரலாம். புவியிலே இருக்கின்ற எல்லா முனிவராதியாகிய உள்ள மற்ற எல்லா உயிர்களும் ராமன் பொன்முடி கவிக்கும் என்று உரைக்கவே கழித்ததால் ராமன் முடிசூட்டிக் கொள்வான் என்று கேள்விப்பட்டதுமே சந்தோஷப்பட்டார்கள். எப்படி என்றால் என்ன ஆயிட்டுன்னா, செவிப்புலம் நுகர்வது ஓர் தெய்வ தேன்பலம். அமிர்தமே காதல வந்து விழுந்த மாதிரி. இன்பத்தேன் இல்லை, அமிர்தமே வந்து தெய்வத்தேன் போலாம். படுமுற சரைந்தனர் பரதன் தம்முனை கொடி நகர் தரும் அவர் கொணர சேனையும் முடுகுக என்ற சொல் மூரி மாநகர் உடுபதி வேலையின் உதயம் போட்டு. இத்தனை நாள்ல அங்க வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கு. அந்த அயோத்தியில இத்தனை நாளைக்கு சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கு. இப்ப சந்திரோதயம் ஆயிட்டது. அடுமுரசு அடைந்தனர் முரசறைந்தனர். பரதன் தம் முனை கொடி நகர் தரும். அயோத்திக்கு ராமனை பரதன் கூட்டிக் கொண்டு வரப்போகிறான். அவர் கொணரச் செய்யும் வல்லினர் நகரத்தை கவனிக்கிறார். அவனை கொணரச் சேனையும் முடுங்குக. சேனை எல்லாம் தயாராகி ரெடியாகி வாங்க, எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க, லீவ் கேன்சல், வந்துருங்க திரும்பி வாங்க என்று சொல்ல மூரி மாநகர் வலிமையை உடைய பெருமையை உடைய பெரிய நகரம் உடுபதி வேலை. உடு நட்சத்திரம், பதி அப்படின்னு ஏற்கனவே பார்த்து சந்திரன் உடுப்பதி. உடுப்பா அப்படிங்கிற பேர் வந்து சந்திரனுக்கு. உடுபதி அப்படின்னா கடல்ல சந்திரோதயம் ஆனதை போல ஆயுது. சூரியன் அத்தனைத்து விட்டது ஊர்ல இப்போ சந்திரோதயம் ஆயிடும். இல்ல அதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு, நயமும் இருக்கு. சூரியன் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ராமன் வந்தா சூரியன் வரும். அதனால அதுக்கு ஈக்குவலா சந்திரனை பயன்படுது. மகிழ்ச்சி வந்தது, ஆனா இன்னும் சூரியன் வரல அப்படிங்கிறது. எழுந்தது பெரும்படை 7 வேளையின் மொழிந்த பேர் ஊழியன் முழங்கி முந்து எழ அழிந்தது கேகையன் மடந்தை ஆசை. அழிந்தது கேகையன் மடந்தை ஆசை. போய் கழிந்தது துயர் நெடும் காதல் தூண்டல். ஓச்சியாயோட கைகையினோட ஆசை போய் அழிந்தது, செத்து போச்சு. இனிமே அது முளைக்கவே முளைக்காது. வேறு கூட இல்லை. வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் கெந்தி எரித்தாயிற்று. எழுந்தது பெரும்படை. இதை சொல்றதுக்காக வந்து நம்ம காத்துட்டு இருந்த மாதிரி 7 வேளையும் 7 கடலும் ஒன்றாக பேரூழியில் முழங்கி முந்து எழுந்தது போல எழவும் கேகையன் மடந்தை ஆசை அழிந்தது. போய் கழிந்த துயர்
துயரம் கழிந்து விட்டது. திடீர்னு அந்த இடத்துல சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி அந்த எல்லாரும் அங்க சோர்ந்து போய் கிடந்த எல்லாரும் உற்சாக வெள்ளத்துல நடந்து இன்பமாக நெடும் காதல் தூண்ட கிளம்ப தொடங்கினார். இப்போ இந்த சேனைகளுடைய வர்ணனையை வர்ணனை பண்ணின குரல் ஏர் மகள் பண்டிகை மண்ணினை மறைத்தன மல்ந்த வாக்கொடி கண்ணினை மறைத்தன விழுந்த மாற்றுவர் கண்ணினை மறைத்தன கமல் தொடங்கி இதன் இவ்வுலகினை எழுப்பினால் ஓசை நிகழ்ந்துள்ளது ஒல்லென பேர்வது காசையின் கரியவர் காண மூன்று எழும் ஆசை நிகழ்ந்த அவ்வணிக ஆசையே படையோடு திருநகர் துறந்து பல்மரம் செடியோடு தொடர் வான் நோக்கி சீதையாம் குடியோடு நடந்தார் கொண்டது ஆழியார் கொண்டதாம் என குடியோடு நடந்தன பெருங்கை வேழவே சேற்றுத மறை அதர் சிறந்தவாம் என பால்கலம் பொலித்தரு கன்னிமாரோடும் ஏற்றியிடம் குடிக்குதம் என்பது இந்நடை தோற்று மதுரையை சுமப்ப போன்றவை வேதனை வீர் கதிர் தணிக்க வெண் மழை சீத நீர் நெடும் கொடியோடும் சென்றன மோதி வெண் சிதையவன் பதம் காண்பிதா ஆதரின் உடம்புவ வரம்பிய கொடியே. இப்போ ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், அயோத்தி நகரம் முழுக்க பயணம் பண்ற 3வது கட்டம் கம்பராமாயணத்தில். இப்போ இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னங்கிறத கடைசினோம். டிஃபரன்ஸ் பார்த்தோம். பண்ணின புறவி தேர் பகடும் பண்டியும் மண்ணினை மறைத்தன. செய்யப்பட்ட தேரும் செய்யப்படாத குதிரையும் புறவி தேர், புறவியை உடைய தேர், பகடும் எருதுகளும் பண்டியும் வண்டிகளும் மண்ணினை மறைத்தன. அந்த கூட்டம் வந்து மண்ணையே மறைச்சிடுது. ஃபுல்லி கவர்ட். எல்லாம் வண்டி, எல்லா குதிரை, மலிந்த மண்ணினை மறைத்த மலிந்த மார்க்கொடி, நிறைந்த மார்க்கொடி, பெரிய கொடி, விண்ணினை மறைத்த கொடியெல்லாம் விண்ணை மறைத்தது. விரிந்த மாத்துகள் கண்ணினை மறைத்தது கமலத்துணை. பிரம்மதேவனுடைய கண்ணையே மறைக்குமாக சத்தியலோகம் மறையில எழுந்தது புதி. சந்தோஷமா போறாங்க. ஈசன் இவ்வுலகினை அழிக்கும் நாள் எழும் ஓசையின் நிமிர்ந்துள்ள ஒல்லன் பேரொலி நிமிர்ந்துள்ளது ஒல் எனும் பேரொலி காசையில் கரியவன் காண மூண்டெழும் ஆசையில் நிமிர்ந்தது அவ்வணிகராசியில். ருத்ரமூர்த்தி இந்த உலகத்தை சங்கரிக்க எழுந்த நாளில, எழுந்த ஊழி நாளில எழும் ஓசையை போல ஓசை எழுந்ததான். படைத்த நாளில எழுந்த ஓசையை போல எழுந்து சொல்லியிருக்கான். போறது எதிர்மறை. ஓசையின் நிமிர்ந்துள்ள ஒல்லன் பேரு அந்த மாதிரி பெரிய ஓசை ஏற்பட்டது. காசையில் கரியவன் காயாம்பூவை போன்ற நிறத்தை உடையவன். இந்த கரியவங்கிறது நீளம். காண மூண்டெழும் ராமனை பார்ப்பதற்காக மூண்டெழும் ஆசையினால் நிமிர்ந்தது அவ்வணிகராசியில். அந்த சேனைகளின் தொகுதி பெருந்தொகுதி ராமனை பார்க்கலாம் என்கின்ற ஆசையினாலே எழுந்தது. படியோடு திருநகர் துறந்து பன்மரம் செடியோடு தொடர்பதை நோக்கி சீதையாம் கொடியோடு நடந்த அக்கொண்டலாம் என பிடியோடு நடந்த அப்பெருங்கை வேடன். அங்க யானையும் பெண் யானையும் ஆண் யானையும் பெண் யானையும் ஜோடியா நடந்து போகுது. அதை பார்த்தா படியோடு பூமியையும் திருநகரையும் துறந்து பன்மரம் செடி காட்டுக்கு செடியோடு தொடர்பனை நோக்கி சீதையாம் கொடியோடு நடந்தார் கொண்டலாம். சீதை என்ற மடப்பிடியோடு நடந்த ராமன் என்ற ஆண் யானையை போல வேழமும் பெண்பிடியும் சேற்றின மறைமலர் சிதைந்தவாமென காட்டளம் பொலிதரு கன்னிமாரோடும் ஏற்றிளம் பிடிக்குளம் இகழி ஏற்று இளம் பிடிக்குளம் இகழி இன்னடை தோற்று இளமகர்களை சுமப்ப போன்றது. இந்த யானைகள் மேல பெண் யானைகள் மேல
பெண்கள் ஏறிக்கொண்டு போகிறார்கள். இது எல்லா சமயத்தையும் பார்த்துருக்கோம். பெண் யானைகள் மேலே பெண் ஏறிக்கொண்டு போவாங்க, கூட குரலர் உட்கார்ந்துருப்பாங்க, அதுக்கு கூட பாதுகாப்பாக 2 குதிரை போயிருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். சேற்று இள மறை மலர் சிறந்தவாம் என இளமையான மலர்கள் எம்மை காட்டிலும் சிறந்தனவோ என்று கேட்பதைப் போல அவர்களுடைய கால் தளம் பொலிவடைந்தார். கன்னிமாரனும் ஏற்று இளம் பிடிக்கும் இகழி இந்நடை அவர்களுடைய நடைக்கு போட்டி போட்டுக் கொண்டு நடந்து அவர்களுடைய நடைக்கு தோற்று அவர்களை சுமப்படுத்துவார். சில ஆட்டத்தில் பெட்டு வச்சுவாங்க இல்லையா, நீ மட்டும் நான் தோத்துட்டா நான் தூக்குறேன். அந்த மாதிரி இந்த பெண் யானைகள் இந்த பெண்களின் நடைக்கு தோற்று அவர்களை தூக்கிவிட்டு செல்வது. வேதனை வெயில் கதிர் தணிக்க மென்மழை சீதநீர் தொடுதலும் கொடியும் சென்றன. வெயிலுடைய வெப்பத்தை தணிக்கின்ற வகையிலே மென்மழை சீதநீர் தொடு நெடும் கொடியும் சென்றன. மேகத்தை தொடுகின்ற அளவுக்கு நீண்ட கொடிகளும் சென்றன. கோதை வெஞ்சிலை அவன் கோலம் காண்கிலா மாதரின் உடங்குவ பரம்புயில் கொடியே. இதுதான் கவி. இது வரைக்கும் ராமனை பார்க்கல அப்படிங்கிற பக்குவத்தினால எல்லா கொடிகளும் உயரத்துல பறக்கல, எல்லாம் பெண்களை போல நுடங்கி இருக்கின்றன, கம்பத்தோட சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கின்றன, பறந்து கொண்டில்லை. இப்போ இது முதல் காட்சி. வெண்மதி மீச்சல மேகம் மூழ்கினோம். வெண்மதி மீச்சல மேகம் ஊர்ந்தன அண்ணல் வெண்கதிரவன் அளவில் மூர்த்தியாய் மண்ணிடை இழந்து ஒரு வழி கொண்டாவென என்ன அது மன்னவர் கலிற்றின் ஏகினார். தேர்மிசை சென்றது ஓர் பறவை, செம்முக கார்மிசை சென்றது ஓர் உவரி, கார்கடல் ஏர்முக பரிமிசை ஏகிற்று இங்கனும் பார்மிசை படர்ந்தது பதாதி பௌவமே. தாரையும் சங்கமும் தாளம் கொம்பொடு பார்மிசை கொம்பையும் துடியும் மற்றவும் வேலியும் எம்பல சென்ற வேதமை கூறிய குழாத்திலே அறிய போய் தாறு நான் முதல் அணி அலால் தகைமே ஒரு களங்களை வெறுத்த மேனிய தேவரும் மறுகுலத் தெரியும் காட்சிய பூவுதிர் கும்பென மகளிர் போயினார். அதிர்கடல் வையகம் அனைத்தும் காத்தவர் இவரும் தனிக்குடை மீதி இலாப்படை பொதிபல கவிகை மீன் பூத்தது ஆகிலும் கதிர்மதி நீங்கிய கங்குள் கொண்டது. வெண்மதி மீச்சல் மேகம் ஊர்ந்தன அண்ணல் வெண் கதிரவன் அளவில் மூர்த்தியாய் மண்ணிடை இழிந்து ஒரு வழி கொண்டால் என்ன அருமனவர் கழித்தினேன். கணக்கிட முடியாத அரசன், ஒரு சூரியன் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு அளவில் மூர்த்தியாய் அண்ணல் வெண்குதிரவன் ஒரு சூரியன் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு மண்ணிலே இறங்கி வந்து ஒரு வழி கொண்டார். ஒரு இடத்துல பூஞ்சா மாதிரி மேல வெண்கொற்ற கொடையின் நிழற்றவும் மேகம் போல அந்த வெண்கொற்ற கொடையின் நிழல் விழவும் சூரிய மூர்த்திகள் எல்லாம் அந்த கொட்டக்குடையின் நிழலின் கீழே ஒரு சூரியன் பல அரசர்களாக அங்கே வடிவெடுத்து வந்ததை போல செல்கிறார்கள். தேர்மிசை சென்றது ஒரு இதுல சிந்துன்னு ஒரு பாடம் இருக்கு, அங்க பறவையும் ஒரு பாடம் இருக்கு. சிந்துனாலும் பறவைனாலும் கடல் தான். அங்க 4 விதமா கடல் சொல்லிடலாம். தேர்மிசை சென்றது ஒரு பறவை, செம்முக கார்மிசை சென்றது ஒரு ஊரி, கார்கடல் ஏர்முக பரிமிசை ஏகிற்று, எங்கனும் பார்மிசை படர்ந்தது பதாதி போகமே. தேர் மேல ஒரு கடல் போச்சு, தேர்கடல் சென்றது. செம்முக கார்மிசை சென்றது ஒரு ஓரி, செம்புள்ளியிட்ட முகத்தை உடைய யானைகளுக்கு யானை கூட்டம் ஒரு ஓரி கடலாக போயிட்டு, ஓரினாலும் கடல். கார்கடல் சொல்லியாச்சு. ஏர்முக பரிமிசை ஏகிட்டு, அங்கே குதிரை கடல் ஒண்ணு போயிட்டு இருக்கு. எங்கனும் பார்மிசை படர்ந்து இது பதாதி போகமே.
காலாட்படையானது இன்னொரு பௌவம் கடலாக சென்றது. தாரையும் சங்கமும் தாளம் கொம்பொடு பார்விசை பம்பையும் முடியும் மற்றவும் வேரியும் இயம்பல சென்ற வேதமை கூறிய குழாத்திடை அறிஞர் போல பூரியர் குழாத்திடை அறிஞர் போலவே இயம்பல சென்ற தாரை சங்கம் தாளம் கொம்பு இது பம்பை இது எல்லாமே இருக்காங்க. ஆனா ஒண்ணு கூட ஒலிக்கல. ஒளியார்முன் ஒளியராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணம் போல. அறிவு மிகுந்தவர்களுக்கு நடுவிலே ஒளி பொருந்தியவராக தன்னுடைய அறிவின் வீச்சை காட்ட வேண்டும். முட்டாள்கள் கூட்டத்துல போனா வான்சுதை வண்ணம் ஒன்றும் தெரியாதுன்னா அவங்ககிட்ட வார்த்தை கொடுத்தேன்னா, முட்டாள்கிட்ட வார்த்தை கொடுத்தேன்னா அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. வான்சுதை வண்ணம் கொள். அப்படி கூரியர் குழாத்திடை அறிஞர் போலவே முட்டாள்கள் கூட்டத்துக்குள்ளே சென்ற அறிஞர்களை போல இன்னொன்னு சொல்லுவாங்க, அரைப்பறை அண்ணவர் கைவர் இங்க அடங்கி இருக்குது. நான் கேட்க மாய்பொருள் சொல்லவில்லை, எல்லாம் அடங்கி போறது. அந்த இடத்துல எல்லாம் தாள வாத்தியங்கள்லாம் எடுத்து போறாங்க, ஒன்னையும் ஒலிக்கல. ஒலி முடங்கி கிடக்கிறது, எந்த வாத்தியமும் ஒலிக்கவில்லை. ஊரியர் குழாத்திடை அறிஞர் போலவே அமைதியாக இருக்கின்றன. அது நான் முதல் அணியலால் பூரியர் பூரி சாப்பிடுறவங்களாம் முட்டாள்னு அர்த்தமாகும். பூரி செய்பவர்கள் பூரியர். அப்படி சொல்லிட்டீங்களா? சரியா போச்சு. எல்லாரும் பூரிக்கிறாங்க, ரொட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பூரிக்கிறாங்க, ரொட்டிக்க மாட்டேங்கிறாங்க. தாறு நான் முதல் அணியலால் தகை மேவரு கலங்களை வெறுத்த மேனியர் தேவரும் மறுபல தெரியும் காட்சியர் தேவரும் மறுபல தெரியும் காட்சியர் பூ உதிர் கொம்பு என மகளிர் போயினார். இப்ப இங்க போகிற பெண்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. தாறு நான் முதல் அணியலால் கோட்டில் இருக்கிற தாலியை தவிர வேற ஒரு அணிகலனை அவர்கள் அணியவில்லை. தகை மேவரு கலங்கள் வெறுத்த மேனியர் தாலி ஒன்றை தவிர பாக்கி எதையும் அணியாதவர்கள். தேவரும் மறுபல தெரியும் காட்சிகள் தேவர்களும் திகைக்கும்படியாக தேஜஸ் உடையவர்களாக திகழ்கின்ற உடல் திகழ்ச்சி உள்ள பெண்கள். காட்சியர் பூ உதிர் கொம்பு என போய் பூங்கொம்பு முதல் அது கூட அது எல்லாத்தையும் தாரும் நான் முதல் என்ன இருக்கு? தாரு நான் முதல் அணியலால் அணியலால் அணி இல்லாமல் அது இல்லாம மற்ற எல்லாத்தையும் வெறுத்தவர். அணியலால் அணியை தவிர குற்றமில்லாத அணியை தவிர மற்ற எல்லாத்தையும் வெறுத்தவர். அது ஒண்ணுதான் குற்றமில்லாத. நீங்க அப்படித்தான் சொல்ல முடியும். அதுக்கு வேற எல்லாத்துக்கும் கையில வளையல் போட்டுக்கல, காலில் தோடு போட்டுக்கல, மூக்குத்தி போட்டுக்கல. ஏதோ குற்றமற்ற அணி போன்று அந்த ஒரு அணியை கட்ட முடியாது. என்ன பண்ணாலும் கட்ட முடியாது. அது கூட கட்டி வச்சிடறாங்க. வேற விஷயம் என்ன? அது அணியலால் தகை மேவருத்த கலங்களை வெறுத்த மேனியர் பூ உதிர் கொம்பு மகளிர் போயின. பூங்கொம்பு பூ இல்லாமல் போனா அது என்ன வெறும் கொம்பு தானே. பூ இல்லாத பூங்கொம்புகளை போல மகளிர் போனார்கள். அதான் சொல்றேன், இந்த வேற்றுமையை கவனிங்க. அதிர்கடல் வையகம் அனைத்தும் காத்தவன் விதிவரும் தனிக்கொடை மீது இலாப்படை பொதி பல கவிகை மீன் பூத்தது அகிலும் கதிர்மதி நீங்கிய கங்குல் போன்றதே. அங்க
நிறைய சிற்றரசர்கள், அதுக்கு கீழே அயோத்தியில தசரதனுக்கு கீழே ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த சிற்றரசர்கள் அநேகர் அவரவர் கொடையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலாக எழுந்து நிற்கக்கூடிய கவிகை இல்லை. வெண்கொற்ற கொடை பிடிக்கப்படவில்லை. பரதன் சென்று கொண்டிருக்கிறான், அவன் மேலே வெண்கொற்ற கொடை பிடிக்கப்படவில்லை. இதுதான் முக்கியமான குறிப்பு. அதிர்கடல் வையகம் அனைத்தும் காத்தவன் விதிவரும் தனிக்குடை மீது இல்லா படை. தசரதனுடைய குடை பிரிக்கப்படாது. வாக்கை சித்தாரதர்களுடைய குடை பிரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த படை நிலவில்லாத வானத்திலே ஒளிர்கின்ற நட்சத்திர கூட்டத்தை போல இருக்கும். இல்ல 84 பாட்டு ஆச்சு. இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமாகவே படிச்சிருக்கோம். 59 இல்ல 59 கஷ்டம். இன்னும் 25 பாட்டு இருக்கு. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். பெண்களை பார்க்கும்போதுலாம் தலை முழுக்க பூந்தோட்டத்தை எடுத்து வச்சிருவோம். இங்க பூந்தோட்டத்தை கொம்பு கொம்பு தங்குங்க. படிக்கலாம். எனக்கு ஜனவரி 1 வச்சுக்கலாம். அடுத்த நியூ இயர் எனக்கு லீவு கிடையாது.